அடுத்த கிறிஸ்டினா நேர் செங்கல்பட்டுலேருந்து எழுதியிருக்காங்க. மேடம் வணக்கம், ஐ எம் 25 years old, but still my breasts are so small, feeling like a baby, less confident, what is the solution மேடம்? ஸோ கிறிஸ்டினா, ஒரு பெண்ணுக்கு மார்பகம் சிறிதாக இருப்பது என்பது பலவிதமான மனக்குழப்பங்களை உண்டாக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட செல்ஃப் இமேஜ், உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தாகும். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மார்பகம் சிறிதாக இருப்பதனால் எந்தவித பின் விளைவுகளும் இல்லை. இதே மார்பகத்தில் தாய்ப்பால் கொடுக்கலாம், 2 குழந்தை கூட கொடுக்கலாம். இதனால் எந்தவித குறைவும் வராது. இது கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த மார்பகம் சிறிதாக இருக்க பெண்களுக்கு ஏற்படுற மன மாற்றங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு எத்தனையோ வகையான வழிமுறைகள் இருக்குது. சில க்ரீம்ஸ், சில மசாஜஸ், சில வகையான மாத்திரைகள், இவை அனைத்தும் முக்கியமான தீர்வாக அமைகிறது. இந்த வகையில் இந்த கிறிஸ்டினா, நீங்கள் சொல்கிற மாதிரி 25 வயசில் என்னோடய பிரெஸ்ட் சைஸ் சின்னதாக இருக்குன்னா, உங்கள் உடல் பருமன் ஏற்ற அளவில் உங்களோட மார்பக வளர்ச்சியும் இருக்கும். பல நேரங்களில் சிலருக்கு ஒரு 8 வயது 9 வயதிலே மார்பக வளர்ச்சி அதிகமாகும். சிலருக்கு இதுவே ஒரு குறையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்பகம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இது வளர வளர சரியாகும். உடற்பயிற்சின்னு எடுத்திங்கன்னா புஷ்அப்ஸ் செய்யுங்க. ஸ்டாண்டிங் புஷ்அப், சிட்டிங், லைன் டவுன் புஷ் நிறைய செஞ்சிங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம். தேவையில்லாத மன அழுத்தம் வேண்டாம். ஸோ மார்பக வளர்ச்சிக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல ஆரோக்கியமான உணவு. ஒரு மார்பகம் என்பது அந்த பிரெஸ்ட் மசில்ஸ்க்கு மேலே இருக்கிறது, அந்த ஃப்ரண்ட் செஸ்ட் வால் மசில்ஸ் அண்ட் அதில் உள்ள ஃபேட் அதிகமான கண்டிப்பாக மார்பக வளர்ச்சி சீராக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய மார்பு அளவு சீராகும். அதனால் உங்களுடைய அந்த வெளித்தோற்றம் நன்றாக அமையும். ஸோ தேவைப்பட்டால் இதற்கான சில நல்ல முறையில் இருக்கிற இன்னர்ஸ், பிரேசியஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். உடல் ஆரோக்கியமான உணவு முறைகள் முக்கியமான ஒன்று, உடற்பயிற்சி முக்கியமான ஒன்று. தேவைப்பட்டால் பல நேரங்களில் சில விதமான மசாஜஸ் கூட இதில் சில க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஹார்மோன் லெவல் செக் பண்ணி மார்பக வளர்ச்சிக்கு கண்டிப்பாக சில ஹார்மோன்ஸ் ஊக்கமும் கொடுக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை விட்டு இதை எப்படி சரி செய்வது என்று ஆரோக்கியமாக எண்ணிக்கொள்ளுங்கள். சிறிய மார்பு என்பது பார்ப்பதற்கு மட்டும்தான். பல நேரங்களில் சிறிய மார்பாக இருந்தாலும் அதனுடைய பர்பஸான தாய்ப்பால் கொடுப்பது, தாய்ப்பால் சுரப்பது, இவை அனைத்தும் நல்ல முறையில் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத கவலைகளை பெறாதீங்க.